வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெளியே சாப்பிட போன அடியாளுங்கெல்லாம் திரும்பி வர்றாங்க. அப்போ சோழன் எதையோ காலில் தள்ளி விடுறத பார்த்துடுற ஒருத்தன் ஓடி பக்கத்தில் வேகமாக வந்து சோழன் கிட்ட வந்து, டேய் என்னத்தடா தள்ளி விட்ட நீன்னு கேட்குறாரு. டேய் சொல்லுடா, உன்னை அங்கே தானே உட்கார வச்சோம், எப்படி இங்கே வந்த? டேய் அவன் என்னத்தை தள்ளி விட்டான் போய் பாரு அப்படின்னு அதை பார்த்தவன் சொல்ல, சரின்னு தேட போறாரு ஒருத்தர். சோழன் ரொம்ப பயத்தோட வேர்த்து உட்கார்ந்துருக்க. டேய் டேய் சொல்லுடா, என்ன பண்ணுனேன்னு சொல்லுடா, கேட்குறேன்ல சொல்லுடா அப்படின்னு ஒரு அடியாள் கத்திட்டு இருக்க. அண்ணே ஃபோன்னு அப்படின்னு சொல்ல, ஃபோனா அப்படின்னு அதிர்ச்சியாக கேட்குறாரு அந்த ஆளு. ஆமாண்ணே ஃபோனுண்ணே அப்படின்னு அவன் சொல்ல, அண்ணே ஏன் ஃபோனுண்ணே இது அப்படின்னு இன்னொருத்தன் சொல்ல, ஏய் உன் ஃபோன் எப்படிடா இவங்கிட்ட வந்துச்சு அப்படின்னு ஒருத்தன் கேட்க, அதானே எனக்கு தெரியலங்கிறேன் ஃபோன்காரன். ஏய் ஃபோனை ஒழுங்கா வச்சுக்க மாட்டே நீ அப்படின்னு ஒருத்தன் கத்த. அண்ணே பேண்ட்ல இருக்க கர்ச்சிப் எடுத்து மூஞ்சி தொடச்சனா அப்போ உளுந்திருக்கும்னு நினைக்கிறேங்கிறா அந்த பையன். ஏய் உன்னை ஃபோனு கீழே விழுந்ததை கூட தெரியாதா உனக்கு? ஃபோனை பத்திரமா வச்சுக்க தெரியல? ஏய் இவன் யாருக்காவது ஃபோன் பண்ணி தொலைச்சிருந்தா என்னடா பண்றது? டேய் யாருக்காவது ஃபோன் பண்ணியிருக்கானான்னு பாருடா அப்படின்னு அவன் பயங்கர படபடப்பா கத்த. இதோ பாக்குறேன்னு பாக்குறான் இன்னொருத்தன். அண்ணே ஆமாண்ணே 2-3 நம்பருக்கு கால் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஃபோன்காரன் சொல்ல, 2-3 நம்பருக்கா? ஏய் ஃபோனை கொடுறா. ஏய் யாருக்குடா பண்ண சொல்றா, யாருக்கு பண்ண சொல்டா சொல்லு அப்படின்னு சேரனை போட்டு அரைஞ்சிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லுடா யாருக்குடா பண்ண, யார் நம்பர்டா இது அப்படின்னு கேட்குறவன் மறுபடியும் அந்த நம்பருக்கு டயல் பண்ணி பார்க்குறான். டேய் யாருக்குடா ஃபோன் பண்ண சொல்லுடான்னு இன்னொருத்தன் கேட்டுட்டு இருக்க. இரு கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு டயல் பண்ண. இங்கே சேரனோட மொபைல் ரிங் ஆகுது. ஏன்னு நிறுத்திட்டேன்னு பல்லவன் கேட்டுட்டு இருக்க. இருடா மொபைல் ரிங் ஆகுது அப்படின்னு எடுக்கிற சேரன் எடுத்து பார்த்துட்டு, ஏய் சோழன் தாண்டா ஃபோன் பண்றாங்கிறாரு. அவரு ஆன் பண்ணி காதுல வைக்க போக, அண்ணே இருன்னு எதுவும் பேசாத அப்படின்னு சொல்ற பாண்டியன் ஸ்பீக்கர்ல போடுறாரு. ஹலோ அப்படின்னு நீங்க அடியால் சொல்ல, அந்த பக்கம் இருந்து சோழன் இல்ல யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்ல 3 பேரும் அமைதியா இருக்காங்க. யார்ரா நீ? ஹலோ ஹலோ பேசுடா அப்படின்னு அடியால் கத்திக்கிட்டு இருக்க. அவன் மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன்னு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஐயோ அண்ணே என்னென்ன இப்படி சொல்ற, எனக்கு பயமா இருக்குங்கிறாரு பல்லவன். டைரக்டர் சார் தயவு செய்து பல்லவனுக்கு வேற ஏதாவது டைலாக் கொடுங்க ப்ளீஸ். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா பிடிச்சிடலாம். அண்ணே வண்டி எடு அப்படின்னு பாண்டியன் வண்டி எடுக்க போக காலை கட் பண்ணிட்டு சேரனும் வண்டி எடுக்கிறாரு. அப்படியே உன்னை விட்டனா பாரு அப்படின்னு பொறங்கைய வீசிக்கிட்டு வர்றாரு அடியால். டேய் இவனை பாத்துக்கங்கடா நான் இதை வந்துடுறேன் அப்படின்னு அந்த ஹாஃப் ஷட்டர் வழியா வெளியே வர்றான் அந்த அடியால். அங்க கால் பண்ண உடனே இங்க காலை பிக் பண்றாரு மிஸ்டர் தாஸ். ஹலோ சார்னு சொல்ல, என்னடா இந்த நேரத்துல கால் பண்ணியிருக்கேன்னு கேட்கிறாரு தாஸ். அவன் உயிரோட தானே இருக்கான், அடிச்ச அடியில செத்துக்கித்து போயிட்டானான்னு தாஸ் அசால்ட்டா கேட்கிறாரு. சார் இல்ல சார், நாங்க வெளியில போன நேரமா பார்த்து அவன் யாருக்கோ ஃபோன் பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு அடியால் சொல்ல தாஸ் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. யாரு சோழனான்னு கேட்க, ஆமாங்க சார் அப்படின்னு அடியால் சொல்ல, முட்டாள் எப்படி அவன் ஃபோன் பண்ணா, கட்டி போட்டு தானே வச்சிருந்தீங்கன்னு தாஸ் கேட்குறாரு. சார் அது வந்து அப்படின்னு அடியால் நடந்ததை நேரில் பார்த்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ச்சே அப்படின்னு காரில் குத்திக்கிட்டு இருக்காரு தாஸ். சார் அந்த நம்பருக்கு மறுபடி கால் பண்ண, என் வாய்ஸ் கேட்டவனை கட் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு அடியால் சொல்ல, டேய் அறிவு கெட்டவனுங்களா, அவன் ஃபோன் பண்ற வரைக்கும் நீங்கெல்லாம் என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு தாஸ் கத்த. இல்லைங்க சார் சாப்பிட்டுட்டு வரலான்னு வெளியில போயிருந்தோம், அந்த கேப்ல தான் அவன் ஃபோன் எடுத்து கால் பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு அடியால் சொல்ல, உள்ளர திரும்பி பார்த்துட்டு, இதை சொல்ல அசிங்கமா இல்ல, கட்டி போட்டிருந்த ஒருத்தன் கால்லையே ஒருத்தங்களுக்கு டயல் பண்ணியிருக்கிறான், இதுதான் நீங்க அவனை பாத்துக்கிற லட்சணமா அப்படின்னு தாஸ் கத்த. சார் தெரியாம நடந்துருச்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு அடியால் கெஞ்ச, மன்னிக்கிறாங்க மண்ணாங்கட்டி அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிற தாஸ். இங்க பாரு உடனே அவனை இடம் மாத்து, நான் சொல்ற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போ, நீ வந்த வழியில திரும்ப போனேன்னா அப்படின்னு தாஸ் ஏதோ அடியாளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சொல்லி முடிச்சுட்டு அங்க ஒரு குடோன் இருக்கும், அங்க வச்சு அவனை பத்திரமா அடைச்சிரு, நான் காலையில வந்து பாத்துக்கிறேங்கிறாரு தாஸ். சரிங்க சார்னு போனை வைக்கிற அடியால் வேகமா உள்ளர ஓடுறாரு. தாஸ் டென்ஷன் குறையாம ச்சே அப்படின்னு இன்னொரு தடவை காரை குத்திக்கிட்டு இருக்காரு. என் போனை எப்படிடா எடுத்த நீ அப்படின்னு உள்ளர போனை பறி கொடுத்தவன் சோழன் கிட்ட என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் முட்டாள் போடா அப்படின்னு அங்க தாஸ் கிட்ட வாங்கின வார்த்தையை இங்க பிரயோகம் பண்றான் அடியால். டேய் கட்டா ஊருடா அப்படின்னு சொல்ல இன்னொருத்தனும் வர்றா. 2 பேரும் சேர்ந்து கட்டா ஊக்குறாங்க. டேய் என்னங்கடா என்ன எங்கடா கூட்டிட்டு போறீங்க, விடுடா டேய் சொன்னா கேளுடா விடுங்கடா அப்படின்னு சோழன் கத்திட்டு இருக்க. கட்டா ஊத்துட்டு 2 கையையும் பிடிச்சிக்கிறாங்க. பணத்தை அடிச்சுட்டு போன 2 பேரும் கூட வந்துட எல்லாரும் சோழனை அழுத்தி பிடிச்சி காருக்குள்ள ஏத்துறாங்க. காருக்குள்ள தள்ளி விட்டுட்டு சோழனோட வாயை பொத்திக்கிட்டு 2 பக்கமும் 2 பேர் அமர்த்தி பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறாங்க.
ஐயோ அவங்கள இங்கே தானே வர சொன்னோம், இவனுங்க வேற எங்கேயோ கூட்டிட்டு போறானுங்களே அப்படின்னு சோழன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க. டேய் சீக்கிரம் போடா அப்படின்னு ஒரு அடியாள் கத்திக்கிட்டு இருக்கான். இங்க கார் போய்கிட்டு இருக்க. அவங்க 3 பேரும் வண்டியில வந்துகிட்டு இருக்காங்க. வானதிக்கு தூக்கமே வரல. போனை வச்சுட்டு மறுபடி பாண்டியனுக்கு ட்ரை பண்றாங்க. சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. போனை விசிறி அடிக்கிறாங்க. அடிக்கிறவங்க தரையில் அடிச்சா பரவாயில்ல, மெத்தையில போட்டால் அது எப்படி உடையும்? ரொம்பவே சங்கடமா மெத்தையில உட்கார்றவங்களுக்கு பாண்டியன் சொன்னதெல்லாம் மைண்ட்ல வருது. எத்தனை நாளா என்ன உனக்கு தெரியும்? ஏதோ பிறந்ததுல இருந்து பேசிட்டு இருக்க மாதிரி பேசுற அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வர மறுபடியும் போன் எடுத்து கால் பண்றாங்க. சுவிட்ச் ஆஃப்னு வர மெசேஜ் போடுறாங்க. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போனை கட் பண்றல. அந்த அளவுக்கு நான் வேண்டாதவள ஆயிட்டேன்ல. இத்தனை நாள் என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்தி இருக்க. இதுக்கு நீ என்கிட்ட பேசாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு வாய்ஸ் நோட் அனுப்பிட்டு மறுபடியும் மொபைலை கீழே வைக்கிறாங்க வானதி. அவங்களுக்கு கோபம் தீரவே இல்லை. மறுபடியும் மொபைல் எடுத்துட்டு நான் பேசிட்டு இருக்கும் போதே நீ எப்படி கட் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம்? உனக்காகவே உட்கார்ந்துருக்க. என்ன பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? நீ வேற எங்கேயோ இருக்க, யார் கூடவோ சுத்திக்கிட்டு இருக்க. நான் போன் பண்றது உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனாலதான் நீ கட் பண்ற அப்படின்னு வெறி பிடிச்ச மாதிரி மெசேஜ் அனுப்புறாங்க. ஐயையோ, இந்த மாதிரி ராட்சசிங்கிட்ட எந்த பசங்களும் சிக்கக்கூடாதுடா கடவுளே. போனை வச்சுட்டு ஒரு எட்டு நடக்கிறவங்க திருப்பவும் போன் எடுக்கிறாங்க. பேச ஆரம்பிச்ச ஒரே வாரத்துல உனக்கு எல்லாமே அழுத்து போச்சுல்ல. நீ இவ்வளவு மோசமான ஆளா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு இன்னொரு வாய்ஸ் நோட் அனுப்புறாங்க. அனுப்புங்க மேடம், அனுப்புங்க. வானதி அடங்குறதாவே இல்லை. வாய்ஸ் நோட்டா அனுப்பிட்டு இருக்காங்க. இவங்க அனுப்புகிற வாய்ஸ் நோட்டில் அநேகமாக சர்வரே ஜாமானாலும் ஆயிடும் போல இருக்கு. அவங்களே வாய்ஸ் நோட்டை அனுப்பி சலிச்சு போய் பெட்டில் உட்காந்துடுறாங்க. இங்கே நிலாவுக்கு தூக்கமும் வரல, ஒன்றும் வரல. அவங்க அப்பா சொன்னதெல்லாம் மைண்டில் வருது. இனிமே அந்த வீட்டுக்கு போகணும்னு கனவுல கூட நினைச்சிடாத. வேண்டாம், அந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னதை நினச்சிக்கிட்டு நிலா இந்த பக்கமாக அந்த பக்கமாக நடந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சோழனுக்கு என்னாச்சுன்ற பதட்டம் ஒரு பக்கம், அப்பா ஏன் இப்படி பேசிட்டு இருக்காருன்னு இன்னொரு பதட்டம். சோழனை கூட்டிக்கிட்டு கார் வேகமா போகுது. சோழனால வாயை வச்சுட்டு ஒரு நாளும் சும்மா இருக்க முடியாது. தவளை தன் வாயால் கெடுங்கிற மாதிரி அவரு லொடன்னு கத்திக்கிட்டே வர்றாரு. எங்கடா கூட்டிட்டு போறீங்கன்னு 3 பேரும் வண்டியை வேகமா ஓட்டிட்டு போறாங்க. இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் அவங்க டென்ஷன்ல இருக்காங்க. யோசிச்சு ஓஞ்சு போய் நிலா ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துடுறாங்க. இதுக்கு மேல விட்டா இவன் கத்தி ஊரையே கூட்டிடுவான்னு சோழனோட வாய டேப் வச்சு ஒட்டிடுறாங்க. டேய் இவன் கையை கட்டுங்கடா அப்படின்னு கையையும் கட்டிடுறாங்க. சோழன் ஊன்னு அனுத்திட்டு இருக்காரு. நிலா மறுபடியும் சோழனுக்கு ட்ரை பண்றாங்க. கார் வேகமா ரோட்ல ஒரு டேர்னிங்ல திரும்பி வந்துட்டு இருக்க. சோழன் கிட்டத்தட்ட பசியிலையும் கத்துனதுலையும் மயக்கத்துக்கே போயிடுறாரு. பாண்டியனோட வண்டி முன்னாடி போக ஒரு டேர்னிங்ல திரும்புற கார் டக்குன்னு பாண்டியனை இடிச்சிடுது. பாண்டியன் தடுமாறி கீழே விழ, ஐயோ அண்ணே பாண்டியண்ணே, அண்ணே வண்டியை நிறுத்தினேன்னு பல்லவன் சொல்ல சேரன் வண்டியை நிறுத்துறாரு. அண்ணே எழுந்துருண்ணே அப்படின்னு பாண்டியனை 2 பேரும் தூக்கிக்கிட்டு இருக்க. கொஞ்ச தூரம் போன கார் திரும்பி பாக்குறாங்க. கீழே விழுந்தவனுக்கு என்னாச்சுன்னு டிரைவிங் சீட்ல இருக்கவன் தலையை நீட்டி பார்த்துட்டு இருக்கான். பாண்டியனோட கையெல்லாம் சிராய்ப்பு காயமா இருக்கு. ஒன்னும் இல்ல அப்படின்னு சேரன் தூக்கி விட்டுட்டு சமாதானம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டிரைவர் காரை விட்டு கீழே இறங்க. என்னடா அப்படின்னு கேட்குறான் இன்னொருத்தன். அண்ணே நம்மகிட்டயே சவுண்டு கொடுக்குறானே, போயிட்டு 4 சாத்திட்டு வரேன்னு டிரைவர் கீழே இறங்குறாப்ல. டேய் அதெல்லாம் ஒரு மண்ணு தேவையில்லை, வண்டி எடுறா. அடிப்பட்டவன் என்ன செத்தா போயிட்டான், நல்லா தானே இருக்கான், நீ போடாங்கிறான்னு இன்னொரு அடியால். சோழன் திமிரிக்கிட்டு இருக்க. ஏய் கமனர்ரா அப்படின்னு அடியால் அடக்கிக்கிட்டு இருக்க. ஏய் என்னடா யாரா நீ, என்னடா நினைச்சிட்டு இருக்க, பார்த்து வரமாட்டியா, பாருடா எப்படி ரத்தம் வருதுன்னு பாருடா, இவ்வளோ ஃபாஸ்டாவா வருவ அப்படின்னு சேரன் டிரைவரை சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. சோழன் மெதுவா திரும்பறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ட்ரை பண்ணி திரும்பி பார்க்க இவங்களோட பேக் சைடு தான் தெரியுது, டிரைவர் தான் நல்லா தெரியுறாப்ல. பாண்டியன் நிமிர்ந்து நிக்க சோழனுக்கு தெரிஞ்சிருது. அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. கார்ல இருந்து இன்னொருத்தனை இறங்கி வர்றான். பல்லவன் ஓடி வந்து பாண்டியனோட கையை பிடிச்சி காட்டிட்டு இருக்காரு. இவங்க 4 பேரும் சேர்ந்து இங்க கசமுசான்னு பேசிக்கிட்டு இருக்க. சோழன் ஊன்னு கத்திக்கிட்டே இருக்காரு. சரிடா விட்டு தொலை, போய் தொலையிட்டு நம்மளுக்கும் நேரம் ஆகுது அப்படின்னு முடிவு பண்ற சேரனும் பல்லவனும் பாண்டியனும் திரும்ப, டிரைவரும் இன்னொருத்தன் இறங்கினவனும் திரும்ப காருக்கு வர்றாங்க. டிரைவர் போய் டிரைவர் சீட்ல உட்கார, பேக்ல இருந்து இறங்கினவன் பின்கதவை திறந்துகிட்டு உள்ளர ஏற போக சோழன் ஒரு விட்டுட்டு தலையை நீட்டி ஊன்னு கத்துறாரு. டேய் ஜாக்கிரதை, உள்ளர தள்ளுன்னு அந்த பின்னாடி சீட்ல தள்ளிவிட பல்லவன் அந்த சத்தத்தை கேட்டுட்டு பாத்துடுறாரு. டேய் வண்டி எடுறா அப்படின்னு ஒரு அடியால் சொல்ல பல்லவன் நல்லா பார்த்துட்டு, அண்ணே
சோழண்ணே அப்படின்னு கத்துறாரு. அண்ணா சோழண்ணா அப்படின்னு சொல்ல வண்டியை நிமித்திட்டு இருந்த 2 பேரும் டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. அவங்க ஓடி வர்றதுக்குள்ள கார் அங்க இருந்து கிளம்பிடுது. அண்ணே வண்டி எடுனே வா வண்டி எடு உட்காரு அப்படின்னு பரபரப்பா யூ டர்ன் போட்டு காரை துரத்திட்டு போறாங்க. ஒரே ரேசிங் சேசிங்னு போயிட்டு இருக்க. பின்னாடி திரும்பி பார்க்குற ஒரு அடியாளு, என்னடா இவனுங்க நம்ம வண்டியை துரத்திக்கிட்டு வரானுங்க, பேச தானே தட்டணும், அவனுக்கு பெருசா அடி கூட படல, இதுக்கு எதுக்குடா நம்ம வண்டியை விரட்டிட்டு வரானுங்கன்னு ஒரு அடியாள் கேட்குறான். அதுக்குள்ள இவங்க 2 பேரும் வண்டியில பக்கமா வந்துடுறாங்க. டேய் வண்டியை நிறுத்துங்கடா அப்படின்னு சைட்ல வந்து பாண்டியன் கத்துறாரு. டேய் நீ வண்டியை ஒழுங்கா ஓட்டியிருந்தீனா இந்த பிரச்சனை வந்திருக்குமாடா, டேய் வேகமா போடா அப்படின்னு ஒரு அடியாள் கத்த. டேய் வண்டியை நிறுத்துறா அப்படின்னு பாண்டியன் கொஞ்சம் வேகமா வந்து நின்னு கத்துறாரு. நிறுத்துறா அப்படின்னு பல்லவனும் கத்த. வாடா பாண்டி வா அப்படின்னு சோழன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு. கார் போயிட்டு இருக்கு. இவங்க பயங்கரமா துரத்திக்கிட்டு இருக்காங்க. டேய் வண்டியை நிறுத்துறான்னு கத்திக்கிட்டே இவங்க துரத்திக்கிட்டே போக கார் வேகமா போக அவங்க கொஞ்சம் ரேஸ் கொடுத்து வண்டியை சைடில் வந்து காருக்கு முன்னாடி அப்படியே 2 பக்கமும் மறிச்சு நிறுத்திடுறாங்க வண்டியை. அப்போ அடியாளுங்க கீழே இறங்கி வர என்ன ஏதுன்னு கேட்காம பட்டார்னு அடிதடியில் இறங்கிடுறாங்க 3 பேரும். பாண்டியன் சேரன் 2 பேரும் அடின்னு அடிச்சு வெளுத்துடுறாங்க எல்லாரையும். இங்கே வெளியே பயங்கரமா ஃபைட் ஓடிட்டு இருக்க. பல்லவன் காருக்குள்ள போய் சோழனோட கை கட்டு அவுத்து விட்டுட்டு வாயில இருக்க டேப்பை எடுத்து விட்டு, சோழனே வாண்ணே வா அப்படின்னு இறங்க சோழனும் காரை விட்டு இறங்குறாரு. அவ்வளவுதான், சோழனும் களத்துல குதிச்சிடுறாரு. இப்ப 4 பேர் ரெடியா இருக்காங்க. இருக்கிற அடியாளங்கள் எல்லாம் அடிச்சு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் தள்ளி விட்டதுல தடுமாறி போய் வண்டியோட கம்பியில இடிச்சுக்கிறாரு சோழன். இருந்தாலும் நிமிந்து அடின்னு வெளுத்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல எல்லாரையும் அடிச்சு போட தப்பிச்சோம் பொழைச்சோன்னு அடியாளுங்க ஓடிடுறாங்க. ஒருத்தன் மட்டும் இவங்க கிட்ட மாட்டிக்கிறான். திமிரி அடிச்சு ஓட பாக்க. டேய் எங்க ஓட பாக்குற, ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சேரன் கேட்க. டேய் யாரா நீங்க, எதுக்குடா சோழனை கடத்துனீங்க, சொல்லுடா அப்படின்னு அவன் வயிற்றுல ஓங்கி ஒரு குத்து விடுறாரு பாண்டியன். பாண்டியனும் சேரனும் கிடைச்ச ஒருத்தனை வச்சு பாக்ஸிங் கத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்டான்னு அடிச்சிட்டு இருக்க. அண்ணா ஒரு நிமிஷம் இருண்ணே அப்படிங்கிற சோழன். டேய் எதுக்குடா எங்கிட்ட இருந்த நகையெல்லாம் அடிச்சிங்க, டேய் நான் அந்த பக்கம் தான் வருவேங்கிறது உனக்கு எப்படி தெரியும், நான் அவ்வளவு பணம் நகையோட வருவேன்னு யாருடா உனக்கு சொல்லி அனுப்பினது, சொல்றியா இல்ல அப்படியே அப்படின்னு சோழன் ஓங்கி குத்த போக, ஐயோ ஏற்கனவே நிறைய அடி வாங்கிட்டோன்னு ரொம்ப பயந்து போறாரு அடியாளு. சொல்லிடுறேன் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்களை ஒரு இடத்துல அடைச்சி வைக்க சொன்னாங்க, அது யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அடியாள் சொல்ல, இவனை நம்புறதாங்கிற மாதிரி 4 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மதி கிச்சனில் நின்று எதையோ கட் பண்ணிட்டு இருக்க. மதி என்னம்மா பண்ணுறேன்னு கேட்டுக்கிட்டு தேன்னு வர்றாங்க. சட்னிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அத்தை அப்படின்னு மதி சொல்ல, சரி எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு, ஒரு காஃபி போட்டு குடிங்கிறாங்க தேனு. சரிங்க அத்தை தரேன் அப்படின்னு மதி காஃபி ரெடி பண்ண வெளியே நியூஸ் பேப்பர் எடுக்கலான்னு வர்றாங்க தேனு. அவங்க குனிஞ்சு நியூஸ் பேப்பர் எடுக்க அங்க யாரோ ஒருத்தங்க முகத்தை மறைச்சிட்டு நியூஸ் பேப்பரோட உட்கார்ந்துருக்காங்க. யாருப்பா நீ, காலங்காத்தால இங்க வந்து வாசல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டே நிமிர்றாங்க. சோழன் திரும்பி கூட பார்க்கல. யாருன்னு கேட்குறேன்ல, யாருப்பா நீன்னு தேனு மறுபடியும் கேட்க பேப்பரை தாழ்த்திக்கிட்டு சோழன் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. தேனு அவ்வளோதான் நடுநடுங்கி போயிடுறாங்க. அவங்க கையில் இருந்த பால் பாக்கெட்டும் பேப்பரும் அவங்க கையை விட்டு கடகடன்னு நழுவி கீழே விழுது. எங்க இவன் கதையை முடிச்சிடுறோன்னு சொன்னாங்க, இவன் இங்க முழுசா வந்து உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு அதிர்ச்சியோட பாக்குறவங்க என்னங்க அப்படின்னு கத்திக்கிட்டே வீட்டுக்குள்ள ஓடுறாங்க. சோழன் ரொம்பவே நிதானமா அழுத்தமா பாக்குறத பார்த்தா அவருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு தான் தோணுது. என்னங்க கத்திக்கிட்டு கண்ணு மண்ணு தெரியாம ஓடி வர்றாங்க தேனு. எதுத்தால காஃபி எடுத்துட்டு வர்ற மதி மேல தட்டி உங்க கையில இருந்ததெல்லாம் கீழே கொட்டிடுது. என்ன அத்தை ஏன் இப்படி பதட்டமா வர்றீங்கன்னு மதி கேட்க, மதி அங்க அப்படின்னு உளறிட்டு இருக்காங்க தேனு பயத்துல. அங்க என்ன அப்படின்னு மதி கேட்க, தாஸ் எங்க போயிட்டான், அவனை போய் முதல்ல கூட்டிட்டு வா போங்கிறாங்க தேனு. மதி அந்த பக்கம் என்னங்கன்னு கூப்பிட்டுட்டு போக, இந்த பக்கம் என்னங்கன்னு கத்திக்கிட்டே ஹஸ்பண்ட் ரூம் கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க தேனு. என்னங்க அப்படின்னு மதி கூப்பிட தாஸ் கதவை திறந்துட்டு வெளியே வர்றாரு. இங்க வாங்க அப்படிங்க என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு வர்றாரு. என்னங்க கதவை திறங்க அப்படின்னு தேனு கத்த. என்ன தேனு காலங்காத்தால இப்படி கத்திக்கிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க, இங்க வந்து பாருங்க வாங்கங்கிறாங்க தேனு. என்னாச்சு உனக்கு அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டே வர, சீக்கிரமா வாங்கன்னு தேனு போக நிலாவும் இந்த சத்தம் கேட்டு ஓடி வர்றாங்க. நீங்களே வந்து பாருங்க, அங்க பாருங்களேன் அப்படின்னு தேனு ஒரு பக்கம் கையை காமிக்க அங்க சோழன் படு ஸ்டைலா நடந்து வந்துட்டு இருக்காரு. நிலா அப்படின்னு பாக்குறாங்க. தாசும் மனோகரும் பயங்கர அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. சோழன் அப்படின்னு நிலா வேகமா அவர்கிட்ட போக,
ஏய், எங்க பணம் நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கடா ஓடி போன அப்படின்னு தாஸ் சோழனோட சட்டைய கொத்தா பிடிக்கிறாரு. சொல்றா அப்படின்னு தாஸ் கேட்டுட்டு இருக்க சோழன் அப்படியே தீர்க்கமா பாத்துக்கிட்டு இருக்காரு. எதுக்கு அவசரப்படுறான் அப்படின்னு மனோகர் அவர் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு அவரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சொல்றா, ஏய் சொல்லுங்கிறல்ல அப்படின்னு தாஸ் சோழனை போட்டு உலுக்கிக்கிட்டு இருக்க. ஏய் தாசு தாசு, கையெடு விடுறா. வந்த உடனே சட்டையை பிடிப்பியா நீ? அவரு பணத்தை எடுத்திருந்தா அவர் ஏன்டா இங்க வந்து நிக்க போறாரு அப்படின்னு மனோகர் சொல்ல. அப்படியா அப்படின்னு சோழன் மனோகரை பாக்குறாரு. கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சிச்சுவேஷனை கண்ணாலேயே உணர்த்துற மனோகர். மாப்பிள்ளைய நம்மளை தேடி வந்து நிக்கும் போதே தெரியல வேற ஏதோ நடந்திருக்குன்னு. டேய், மாப்பிள்ளை மேல எந்த தப்பும் இருக்காதுடா, விசாரிப்போண்டா, ஏன்டா அவசரப்படுற அப்படின்னு மனோகர் சொல்ல. அவ்வளவு நல்லவனா நீ அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு சோழன். வடிவு ஒரு மாதிரி கொலவெறியோட பாத்துக்கிட்டு இருக்க. ஒரு வழியா சோழன் வந்துட்டாருன்னு நிம்மதியா பாத்துட்டு இருக்காங்க நிலா. மாப்பிள்ள, நேத்து நீங்க வராததுனால வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை ஆயி போச்சு. இப்ப நாங்க உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு. ஆமா, என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு பதட்டத்தை மறைச்சுக்கிட்டு கேக்குறாரு மனோகர். சோழன் அப்படியே ஏற இறங்க ஒரு பார்வை பாக்குறாரு. மனோகருக்கு உள்ளர அள்ளு விடுது, ஆனாலும் சமாளிச்சுட்டு நிக்கிறாரு. நான் போன் பண்ணப்போ உங்க போன் ஏன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு? எத்தனை தடவை நான் கால் பண்ணேன், எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு அதை கூட சொல்ல முடியலையா உங்களுக்கு? அப்படி என்னதான் ஆச்சு? அந்த பணம் நகை எதையும் நீங்க எடுக்கலல்ல அப்படின்னு நிலா கேட்க அது வரைக்கும் அமைதியாவே நின்றுட்டு இருந்த சோழன் இல்லன்னு தலையாடுறாரு. இல்ல அப்பாடா அப்படின்னு லைட்டா நிம்மதியா பாக்குறாங்க. அப்புறம் ஏங்க நேத்து வரல? நீங்க தான் பணத்தை எடுத்துட்டு எங்கேயோ ஓடிட்டீங்கன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நான் பயந்துட்டேன் தெரியுமான்னு நிலா சொல்ல சோழன் அப்படியே தாச பாக்குறாரு. ஒரு போன் பண்ணி இங்கதான் இருக்கேன்னு சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு? அப்படி எங்கெங்க போனீங்க அப்படின்னு நிலா கேட்டுட்டு இருக்க மனோகர் நெருப்பு மேல நிக்கிற மாதிரி நிக்கிறாரு. சோழன் நிதானமா ஒவ்வொருத்தரையா பாத்துக்கிட்டு இருக்காரு. நிலா மறுபடியும் எங்க போனீங்க, ஏன் போன் கூட பண்ணலன்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. நிலா ரொம்பவே தவிப்போட சோழனை பார்த்துட்டு இருக்க. நான் இங்க இருந்து கிளம்பி கொஞ்ச தூரம் போனதுமே ஒரு வயசானால் பைக்ல இருந்து கீழே விழுந்து கையை காட்டினாரு. ஏதோ ஆக்சிடென்ட் போல உதவி கேட்கிறாருன்னு நினைச்சு நானும் வண்டியை நிறுத்தி என்னன்னு கேட்டேன். திடீர்னு எங்க இருந்தோ ஒரு 5-6 ஆட்கள் வந்து என்னை அடிச்சிட்டு கார்ல இருந்த பேக் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. நான் அவங்கள தடுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சோழன் தாச பாக்குறாரு. ஆனா பேக் எடுத்துட்டு 2 பேர் ஓடிட்டாங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க தாஸ் வெறியோட பாத்துட்டு இருக்காரு. மனோகர் கொஞ்சம் பயமும் வெறியுமா பாத்துட்டு இருக்காரு. உனக்கெல்லாம் ஒரு கேடும் வராதாடான்னு பாத்துட்டு இருக்காங்க தேனு. என்னையும் வளைச்சு புடிச்சு நான் வந்த கார்லயே ஏத்தி ஏதோ ஃபேக்டரி மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் அடைச்சிட்டாங்க அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்க மனோகருக்கு கொஞ்சம் திக்கு திக்குன்னு இருக்கு. எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அங்க எங்கிட்ட இருந்து பேக புடுங்கிட்டு போனது யாரு, அதுக்கப்புறம் என்ன கடத்தி கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கிறது யாருன்னு எனக்கு எதுவுமே தெரியல. தப்பிக்க நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா என்னைய என்ன பண்ண போறாங்க, எதுக்கு அடைச்சு வச்சிருக்காங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியல. திடீர்னு என்னை இடம் மாத்துறதுக்காக ராத்திரியோட ராத்திரியா ஒரு கார்ல ஏத்திட்டு போயிட்டாங்க. வழியில அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுதான் நான் இங்க வந்து நிக்கிறேன்னு சோழன் சொல்லி முடிக்க ஹா அப்படின்னு நிலா கேட்டுட்டு இருக்க பெருமூச்சு விடுற மனோகர். நல்ல வேலை, நாம தான் பண்ணணும்னு இவனுக்கு தெரியல அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டு நெஞ்சில கைய வச்சுட்டு சிரிக்க முயற்சி பண்றாரு. சோழன் நல்லா அழுத்தமா முறைச்சிட்டு இருக்காரு மனோகரை. தாஸ் தலையை குனிஞ்சு யோசிச்சுட்டு இருக்க அவர் மனசுக்குள்ள நிஜமாவே இவன் தப்பிச்சு வந்துட்டானா, இவனுக்கு எதுவும் தெரியுமா தெரியாதான்னு யோசனை ஓடிட்டு இருக்கு. நிலா சோழனை பார்க்க சோழனை நிலாவை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நாளைய ப்ரோமோவில் சோழன் பாண்டின்னு குரல் கொடுக்க பாண்டி அந்த அடியால உள்ளர தள்ளிட்டு வர்றாரு. அதை பார்க்குற தாஸ் அப்படியே திடுக்கிட்டு போய் அப்பாவை பார்க்க ஐயோ அப்படின்னு தேனும் பார்த்துட்டு இருக்காங்க. இவன் யாரு, இவன் எதுக்கு இங்க வர்றான், இவனை எப்படி பாண்டியன் இங்க கூட்டிட்டு வர்றான் அப்படின்னு நிலா குழம்பி போய் பார்த்துட்டு இருக்க. அண்ணி, உங்க அப்பா தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு பல்லவன் டப்புன்னு போட்டு உடைச்சிட நிலா அப்படியே மெதுவா அவங்க அப்பாவை திரும்பி பாக்குறாங்க. இல்லம்மா அப்படின்னு மனோகர் அவசரமா தலையாட்ட அவர் தான் ஆளை அனுப்பி அண்ணன் போற வண்டியை வழிமறிச்சு நகையை பணத்தை எல்லாத்தையும் திருட சொல்லி இருக்காரு அப்படின்னு பல்லவன் சொல்ல நிலா அப்படியே அவங்க அப்பாவை பாக்குறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.